வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் இருக்கும். விண்ணப்பிக்க மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிஎஃபை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இது தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க தேவையில்லை. டேரெக்டாக அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து உங்களுடைய நேம் ரைட் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இங்கே உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டிடுங்க. இங்கே உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். கம்ப்ளீட்டட் இயர் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/5/2026 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் அங்கே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட நேட்டிவிட்டி எதன் டிஸ்ட்ரிக்கோ அதை ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய அப்பா பெயர், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதை வந்து ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க பின்கோடோட. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதில் நீங்கள் வாங்கின மார்க்கோட பர்சன்டேஜ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அடுத்து உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, டேட்டு, மந்த்து, இயர் எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட அவார்ட் டீட்டெயில்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸு, எனி அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துருங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு பிளேஸு, டேட்டு அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் அல்லது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ அப்போ ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 4, 9, 10, 11, 12, 13, 14. அதாவது 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, 4 ஏஜ் ப்ரூஃபு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, 10 எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் அவார்ட்ஸு, டிரைவிங் லைசன்ஸு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸு, எனி ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரூஃப் வந்து சப்மிஷன் பண்ணணும். அது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளேஸில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. வாக்கன் இன்டர்வியூக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. மே மாதம் 18ஆம் தேதி ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெம்பரரி போஸ்டிங்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகேங்களா? மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் உங்களுக்கு இதற்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது, ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/5/2026 அந்த டேட் படி 21-40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் அந்தியூர், பர்கூர் ஹில்ஸு, கடம்பூர் ஹில்ஸு, ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பட் தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். பர்டிகுலராக அவங்க சொல்கிற பிளேஸ்லேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது அனிமல் ஹேண்ட்லிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு முன்னுரிமை உங்களுக்கு கொடுப்பாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் கன்சாலிடேட்டடாக ஃபிக்ஸ்டு சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபைடாக இருக்கவங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி வாக் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். மே மாதம் 18ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு பர்கூர் கேட்டில் ரிசர்ச் ஸ்டேஷன், பர்கூர், அந்தியூர் தாலுக்கா, ஈரோடு 638501 அப்படிங்கிற அட்ரஸில் உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அங்கே வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ அலவன்ஸு, டேர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த அலவன்ஸஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க, ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஜாப் கிடச்சிருமா அப்படிலாம் கிடையாது. பியூர்லி மெரிட் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்லையும் இன்டர்வியூலையும் நீங்கள் வாங்கின மார்க்கில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாமே நீங்கள் இன்டர்வியூ அப்போ ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸ் காப்பீஸும் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்ஸ் டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க நோட்டீஸ் பீரியட் வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபார்மர் ஹவுஸ் ஹோல்டு ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்கும். அதாவது அவங்க சொல்லியிருக்க இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க பர்கூர் ஹில்ஸில் அந்தியூர் தாலுக்கா, கடம்பூர் ஹில்ஸு சத்தியமங்கலம் தாலுக்கா, இந்த பிளேசஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேட்டா கலெக்ஷன், அதே மாதிரி ரெக்கார்ட் த பாடி மெஷர்மெண்ட் ஆஃப் கோட்ஸு, இந்த மாதிரி ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொயரிஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஃபோன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆஃபீஸ் டைமில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டங்களில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இனிஷியல் சேலரி 20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.